ஒரு அமைதியான கிராமம். இரவு நேரம். அந்த மரத்தடியில் இருக்கும் பழைய பம்ப் அருகே யாரும் போக மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் அருண் என்ற சிறுவன் தண்ணீர் எடுக்க அந்த இடத்துக்கு வந்தான். சத்தம் கேட்டவுடன் அங்க இருந்து ஓடிவிட்டான். அடுத்த நாளும் இதே மாதிரி சவுண்ட் கேட்டது. மறுபடியும் அருண் இங்க வந்தான். அவன் பம்ப் அருகே வந்தவுடன் அங்கே ஒருத்தி நின்னுக்கிட்டு இருந்தா. வெள்ளை சேலை, சிவப்பு ஜாக்கெட், நீளமான முடி. அவள் மாயா. அவள் எதுவும் பேசல. ஆனா தொடர்ந்து பம்ப் அடிச்சுக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறாள். அந்த தண்ணீர் நிறுத்தவே இல்லை. அதை பார்த்த அருண் கொஞ்சம் பயந்து மெதுவாக அவளிடம் நெருங்கினான். அந்த நேரத்தில் அவள் முகம் மெதுவாக மாற ஆரம்பிச்சது. கருப்பு கண்கள், பயங்கரமான சிரிப்பு. அருண் அதிர்ச்சியில் நின்றுட்டான். பல வருடங்களுக்கு முன் இந்த மாயா இதே இடத்தில் தண்ணீர் எடுக்க வந்தபோது மர்மமாக இறந்துட்டாளாம். அதுக்கப்புறம் அவள் ஆன்மா இந்த பம்ப் அருகேதான் சுற்றி திரிகிறது. இப்போ அவள் தண்ணீர் மட்டும் இல்ல, உயிரையும் கேட்கிறாள். அவள் மெதுவாக அருண் பக்கம் நடந்தாள். அவள் கை அவனை நோக்கி நீழ்ந்தது. அடுத்த நாள் காலை அருண் காணாமலே போயிட்டான். ஆனா அந்த பம்பு மட்டும் இன்னும் இயங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் இரவு நேரம் அந்த இடத்துக்கு போனா ஒரு மெதுவான குரல் கேட்கும். தண்ணீர் வேணுமா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். இப்படிப்பட்ட அழகான கதைகள் இன்னும் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லக்குட்டீஸ்.